கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற 10 ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம், ஆமென், நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவருடைய வழியை போதிப்பார். முதல் ஆசீர்வாதம், அவருடைய வழியை அவர்களுக்கு போதிப்பார். இரண்டாவது, ஆமென், 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஞானத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இரண்டாவது, ஞானத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, 115ஆம் சங்கீதம் 11ல், ஆமென், கர்த்தரே துணை நிற்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தரே துணை நிற்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம், கர்த்தர் துணை நிற்கிறார். நான்காவது, 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், மனைவியை ஆசீர்வதிக்கிறார், சியோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஐந்தாவதாக, நீதிமொழிகள் 10:27ல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணார். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் ஆயுசு நாட்கள் பெருகும். ஆமென். 5 காரியங்கள். ஆறாவதாக, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிதானமாய் நடக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நிதானமாய் நடப்பார்கள். ஆமென். தாறுமாறாய் ஓடுகிற எந்த வண்டியும் ஆக்சிடென்ட்ல தான் முடியும். தாறுமாறாய் ஓடுகிற எந்த வாழ்க்கையும் ஆக்சிடென்ட்ல தான் முடியும். ஆகையினால நிதானமாய் நடங்கள். ஆமென். ஏழாவதாக, திட நம்பிக்கை. நீதிமொழிகள் 14:26ல் திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நிதானமாய் நடங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்? திட நம்பிக்கை வேண்டும். திட நம்பிக்கை. எட்டாவதாக, ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 14:27ல் ஜீவ ஊற்று புறப்படும். உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஜீவ ஊற்றை வைத்திருக்கிறார். அதனால மரண கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பலாம். மரண பயம், மரண போராட்டம், எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒன்பதாவது, ஜீவனுக்கு ஏதுவானது. நீதிமொழிகள் 19:23ல் அது ஜீவனுக்கு ஏதுவானது. அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா? திருப்தியை கொடுக்கும், நிலையான காரியங்களை கொடுக்கும், தீமை உங்களை அணுகாது. ஆமென். ஜீவனுக்கு ஏதுவானது. அவரே ஜீவாதிபதி, உயிர்ப்பிக்கிறவர். 10வது, ஆமென், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆமென். சபைகள் பயப்படுகிற பயம். சபைக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் சமாதானமும் ஆறுதலும் பெருகும். ஆமென். தேவ பக்தி பெருகும்.